கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்ற பிறகு அவனுக்கு ஒரு பெரிய சோதனையும் பெரிய போராட்டம் வந்துவிட்டது. அப்பொழுது ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, நான் சாகட்டும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி சோர்ந்து படுத்து விட்டான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை தட்டி எழுப்பி, நீ எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம், வாழ வேண்டிய வாழ்க்கை வெகு தூரம், வெகு வாழ்க்கை என்று சொல்லி தூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்தார். சூரச்செடி எலியாவுக்கு ஒரு திருப்பு முனை உண்டாக்கியது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்களும் அநேக வாழ்க்கையில வெற்றியை பெற்று அநேக நன்மைகளை செய்து அநேக நலமான காரியங்களையும் செய்து உலக மக்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கு நன்மை செய்து ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். எலியாவை தட்டி எழுப்பின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் தட்டி எழுப்புகிறார். நீ போக வேண்டிய தூரம், நீ செய்ய வேண்டிய வேலைகள், நீ பண்ண வேண்டிய பிரயாணங்கள் ஏராளம் ஏராளம். உன்னை தட்டி எழுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை வெகு தூர வாழ்க்கை என்று சொல்லு. ஆம் தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போன இந்த நிலையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் தட்டி எழுப்புகிறார். கடந்து போவோம், வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்ளுவோம். இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.